அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். உங்கள் இளங்கோ பேசுகிறேன். நமது சக்ஸஸ் மல்டிபிள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து சித்தர்கள் ஜீவசமாதி கோவில்களை பதிவு செய்து வருகிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். அனைத்து பதிவுகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துவிடும். அதே போல் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பண்ருட்டி. ஏற்கனவே திருவதிகை பார்த்தோம். அதன் பக்கத்திலேயே திருவந்திபுரம் வரும் வழியில் நடுவீரப்பட்டு என்ற ஊர் உள்ளது, கிராமம். அந்த ஊரில் ஒரு சிறிய மலை உள்ளது. அந்த மலை மேல் மலையாண்டவர் கோவில் உள்ளது. அதாவது சிவபெருமான் அங்கு இருக்கிறார் சிவலிங்க வடிவில். அதே போல் முருகரும் அங்கு இருக்கிறார். முருகர் வள்ளி தேவயானையுடன் அங்கு காட்சி தந்து அருள் புரிகிறார். அந்த கோவில் மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த கோவில். அந்த சுற்றுப்புற ஏரியாவில் உள்ள மக்களுக்கு மட்டுமே இந்த கோவில் தெரிந்திருக்கும். நான் ஒவ்வொரு சித்தர்களாக வழிபடும்போது இந்த கோவிலை பற்றியும் எனக்கு கூறினார்கள். எனவே நான் அந்த கோவிலுக்கு 2-3 முறை அங்கு சென்று வந்திருக்கிறேன். அங்கும் ஒரு சித்தர் ஜீவசமாதி உள்ளது, அங்கு போய் நீங்கள் வழிபடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நான் அங்கு சென்று வழிபட்டேன். அந்த மலை மேல் ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைந்துள்ளார். அவருடைய பெயர் ஸ்ரீலஸ்ரீ வேலாயுத சித்தர் சுவாமிகள். அந்த மலைக்கு புஷ்பகிரி என்ற ஒரு பெயரும் உள்ளது. அந்த காலத்தில் பழமையான மலை என்பதனால் அந்த மலையை சுற்றி நிறைய மலர்கள் செடிகள் வளர்ந்து இருந்ததனால் புஷ்பகிரி என்ற பெயரும் அந்த மலைக்கு உள்ளது. அந்த மலை மிகவும் சக்தி வாய்ந்த மலையாகவும் பார்க்கப்படுகிறது. அங்குள்ள பக்தர்கள் முருகரையும் சிவபெருமானையும் வேண்டிக் கொண்டு இந்த சித்தரையும் வழிபடுகிறார்கள். இந்த சித்தர் பெரும்பாலும் யாருக்கும் தெரிந்திருக்காது. ஏனென்றால் அங்கு செல்லும் பக்தர்களுக்கு மட்டுமே தெரியும். எனவே சிவனடியார்களும் அனைத்து ஆன்மீக பக்தர்களும் அங்கும், அதாவது திருவதிகையிலிருந்து வந்தாலும் சரி, திருவந்திபுரம் கோவில் பெருமாள் கோவிலிருந்து சென்றாலும் சரி, பாலூர் வழியாக சென்றால் இந்த நடுவீரப்பட்டு வரும். நடுவீரப்பட்டு ஊரிலேயே இந்த மலை உள்ளது. மலையாண்டவர் கோவில். யாரை கேட்டாலும் சொல்வார்கள். அங்கு ஸ்ரீலஸ்ரீ வேலாயுத சித்தர் சாமிகள். இவர் அந்த காலத்தில் கடலூர், நெய்வேலி என்று அங்கங்கு இருந்து இறுதியாக இந்த கோவிலில் வந்து ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. மிகவும் சக்தி வாய்ந்த சித்தராகவும் கூறப்படுகிறார். எனவே நான் அங்கு சென்று வழிபட்டு வணங்கி வரங்களை பெற்று வந்தவன் என்ற முறையில் உங்கள் எல்லோருக்கும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கும் சென்று அந்த முருகர் சிவபெருமானையும் வழிபட்டு பக்கத்தில் உள்ள பின்பகுதியில் இவருக்கு சிறிய மண்டபம் உள்ளது. எனவே அவரையும் வழிபட்டு உங்கள் வேண்டுதல்களை அனைத்து வரங்களையும் பெற்று வர வேண்டும் என்று இதன் மூலம் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருக்கும் பதிவை லைக் செய்து வைத்துக்கொண்டு அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயன்பெறுவார்கள். அதே போல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். தொடர்ந்து அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். தொடர்ந்து சித்தர்கள் ஜீவசமாதி கோவில்களை உங்களுக்காக பதிவிடுகிறேன். ஓம் நம சிவாய. எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.